யாவரும் நலம் என்ற ஒவ்வொருவருக்குள்ளேயும் தன்னுடைய அகழ்வாராய்ச்சியை எப்படியெல்லாம் தோண்டி பார்க்க ஆசைப்படுறீங்க? நித்தியத்தை உணரும் பொழுது கூட உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஞானம்ங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் எப்படி வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குங்க? நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சாந்த சுரூபம் உங்களுக்குள்ள எந்த ஒரு திறனையும் கொடுக்கவே இல்லை அப்படின்னாலும் அதற்கான முழு யுக்தியும் உங்ககிட்ட இருந்து எப்படி வெளிப்படுதுங்கிறத மட்டும் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை ரசிக்கும் பொழுதெல்லாம் நீங்க உணரலாங்க. திரவியநாதர் சொன்ன ஒரே ஒரு காரணம், யாரெல்லாம் தனக்குள்ள இருக்கிற சக்தி எப்படி வெளிப்படுதுன்றத தனக்குள்ள இருந்து அதை முழுமையா உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஞானின்னு கூட சொல்லலாம்னு வருங்க. ஆனா தனக்குள்ள இருக்கிற ரகசியம் எப்படி வெளிப்படணும், தன்னை உணரும் போது தாங்க அது கிடைக்கும். இந்த உணர்வது என்பது காரணம், எதனையெல்லாம் நீங்க புலப்படுத்தி காட்டணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்குள்ள உங்களையே நீங்க நோக்கி பார்க்கும் ஒவ்வொரு திசையிலுமே உங்களுடைய பார்வையின் விசாலத்தன்மையை பொறுத்து தாங்க இது அமையும். எப்படியெல்லாம் நீங்க தன்னுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ரகசியங்களையும் தோண்டி எடுத்து உங்களையும் உங்களை சார்ந்த இந்த உடலையும் முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது இந்த அர்ப்பணிப்பின் தன்மை உங்களிடமிருந்து உங்களையே வேறுபடுத்தி காட்டுங்க. ஞானம் எல்லாருக்கும் ஒரு புதிய தலைமுறையே உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லக்கூடிய குருநாதருடைய தத்துவம் இங்க ஞானங்கிறதுக்கான அர்த்தம் யாருக்கும் புலப்படவே இல்லைங்க. கேள்வியால் புலப்படுவது, உங்களுக்குள் இருந்து வெளிப்படுவது, அபரிவிதமான சக்தி, இந்த மூன்றுக்குமே யாரெல்லாம் பொறுப்பாளாக்குறீங்க? உங்களை தாண்டி உங்களுக்குள்ள உங்களால எதெல்லாம் நடத்த முடியும்னு நீங்க உங்களையே முழுமையா நம்பி ஒவ்வொரு உணர்வையும் பயன்படுத்தும் பொழுது அந்த உணர்வின் தன்மை உங்களுக்கான முழு யோகிதத்தையும் தருங்க. ஆனா நீங்க ஞானம் மீண்டும் குருவே அனைத்தும், குருவுள் அனைத்தும், குருதான் அனைத்தும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த குருவின் சன்னிதானம் தான் உங்கள் அனைத்திற்கும் ஞானத்தின் முழு கதவையும் திறந்து விடுங்க. சன்னிதானத்தின் திறப்பு வாசல் திறந்துருச்சு. ஆனா யாரெல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுடன் பகிரும் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்குள்ள இருக்கிற மாபெரும் சக்தியின் வெளிப்பாடு ஏன் இன்னும் பிரதிபலிக்க ஒவ்வொரு நாளும் ஆகமம் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் உடலும் உயிரும் என்றும் ஒன்றிணைந்து உங்களுடைய ஆழ்மன இறைத்தன்மையை முழுமையாய் அடையுங்க. சக்திக்கு என்றும் சிவமே சொத்து என்றால் உங்களிடம் இருப்பது எது?